ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பாண்டியன் ஸ்டோரோட இன்றைக்கியோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்குறேன். இன்றைக்கியோட எபிசோடில் என்னன்றது பார்த்தீங்கன்னா, பயணியும் சுகன்யாவும் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க மக்களே. பாண்டியன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டேபிள் உட்கார மக்களே. கோமதி வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன திடீர்னு வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. சுகன்யா என்னடி ரொம்ப நாளாக ஆளே காணும் அப்படின்னு வந்து கோமதி கேட்குறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பழனி வந்து என்ன சாப்பிட்றீங்க, என்ன குழம்பு வச்சுக்கிறேன்னா கார குழம்பு பொரியல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. சரி எத்தா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட்டு சுகன்யாவும் பழனியும் வந்து சாப்பிட்றாங்க மக்களே. சாப்பாடு சாப்பிட்டுன்னு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சுகன்யா வந்து சொல்கிறாங்க, சரவணன் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, சரவணன் கதையை பார்த்தா டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கும் அதே நினப்பு தான், வேலையில் கூட சரவணனை பார்த்தா தான் யோசனை, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பழனி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல சரவணனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும், டைவர்ஸ் கிடச்சிட்டு நம்ம வேறு புது பொண்ணை பார்த்து வைக்கணும், அவனுக்கு காலகாலத்தில் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அது கூட எப்படிடா டைவர்ஸ் ஆனால் தானே எப்படின்னா ஒன்று நல்லதுன்னா தான் போதும் அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் கோமதி என்னடா சாப்பிட்டுக்கினே இருக்கிற அப்படின்னா, இல்லைக்கா எனக்கு சரியான இது மண்டவலி டிப்ரெஷன் இது ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிற மக்களே. அதனால தான் நான் சாப்பிட்றேன், என்னால் முடியல. அங்கே போனால் எங்கள் அண்ணன் அண்ணிகளை பேச மாட்டாங்க, எங்கள் அண்ணிகளே பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டுன்னு ஒரு அம்மாவை பார்த்தா அது பாட்டுன்னு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. பழனி வந்து அதோட முடியுது மக்களே. அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் வந்து அவங்க மாமனார் கூப்பிட்டுன்னு கழனிக்காட்டில் வர சொல்லிடுறாங்க மக்களே. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க மக்களே. என்ன சொல்லணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இல்லை நான் லஞ்சம் வாங்கினது கட்டுக்கட்டாக வீட்டில் துட்டு வச்சுங்கிறது மீனா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. மீனா பார்த்தா எனக்கு இது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் போங்க, இல்லை வாங்க மாட்டீங்களா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டில் வச்சுங்கிறது தான் பிரச்சனை, வீட்டில் வச்சுருக்காதீங்க, யாரு என்ன கொடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தாங்க மாப்பிள்ளை, நான் வச்சுக்கிறேன் பணத்தை அப்படின்னு சொல்கிறேன் மக்களே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அதுக்கு செஞ்சு சொல்கிறேன் மக்களே. இல்லை நீங்கள் சொல்லி தான் நான் பணம் வாங்கினேன், எப்படியே நான் உங்கள்கிட்ட நம்பாத இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் மக்களே. அதோட காசை தந்து குத்துற மக்களே. அதோட ஒரு சிரிப்போட டெரரான சிரிப்போட பார்க்குற மக்களே. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, கதிரும் ராஜும் பேசின்னு வரான் மக்களே. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து, எங்கள் அண்ணா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற மக்களே. அதோட எபிசோட் முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.